வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். பிஎம் கிசானுடைய 21வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும், இவைகளை குறித்து இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம். பிஎம் கிசானில் என்னதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, எப்பொழுது புதிய அறிவிப்புகள் வெளியாகும் என்று எல்லோருமே கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ பிஎம் கிசானில் இந்த டைமு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னா, 21வது தவணை 2000 ரூபாயை நீங்கள் பெறணும் அப்படின்னா இந்த விதிமுறைகளை கண்டிப்பாக நீங்கள் பின்பற்றினால்தான் பிஎம் கிசானில் 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும். இந்த விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் பிஎம் கிசானில் 21வது தவணை தொகை வரவு வைக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக இந்திய அரசு தொடங்கியுள்ள திட்டம் பிஎம் கிசான். இந்த நலத்திட்டங்களில் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா ஆகும். 2013ஆம் ஆண்டு வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் வருமான நிலைத்தன்மையை உறுதி செய்வதோடு சிறு மற்றும் குறு விவசாயிகள் தங்கள் விவசாய மற்றும் வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்யவும் திறம்படவும் இந்த திட்டம் பயன்படுதுங்க. ஸோ இந்த வீடியோவில் இதை தான் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேர் நிறைய விதமாக பேசிகிட்டு இருப்பீங்க, பிஎம் கிசானுடைய 21வது தவணை எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. சரி, நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஎம் கிசானுடைய புதுப்பிப்புகள் அடிப்படையில் 21வது தவணை 2025 விரைவில் வெளியிடப்படும். அதிகபட்சமாக இந்த நவம்பர் 15, 16, 17 இந்த 3 தினங்களில் வெளியாகும். மேலும் லட்சக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வங்கி கணக்குகளில் பணவரம்பு வைக்கப்படுவதற்காக ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த தவணை செலுத்தும் முறைகளை நீங்கள் தவறை செய்துவிட்டால் சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டியிருக்குங்க. ஸோ அது என்னென்ன விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும் அந்த தவறை செஞ்சிட்டிங்க அப்படின்னா, இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயி ஒவ்வொருவரும் ஆண்டுக்கு 6000 ரூபாய் பெறுகிறார்கள். தலா 2000 வீதம் 3 சம தவணைகளில் விநியோகிக்கப்படுகிறார்கள். நேரடி பண பரிமாற்றம் டிபிடி முறை அவர்களின் வங்கி கணக்குகளில் நேரடியாக வைக்கப்படுகிறார்கள். இந்த முயற்சி கிராமப்புற குடும்பங்களை மேம்படுத்துவதிலும் பயிர் சுழற்சிகளை ஆதரிப்பதிலும் நிதி உதவி இல்லாததால் எந்த விவசாயியும் பின்தங்கியிருப்பதை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. அரசாங்கம் இப்பொழுது பிரதம மந்திரி கிசான் 21வது தவணை டிசம்பர் 2025 முதல் மார்ச் வரையிலான அறிவிப்பை கொடுத்துட்டாங்க. ஸோ பிப்ரவரி 2025 கடன்கள் எல்லாமே அடுத்த கடன் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 21வது தவணை எப்போ வெளியாகும் அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஆதார் கணக்கு எண் மற்றும் மொபைல் நம்பரை உள்ளிட்டு அந்த இகேஒய்சி பிஎம் கிசானில் இகேஒய்சியை நீங்கள் முடிச்சுக்கினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் நில சரிபார்ப்பு ஏதாவது பெண்டிங்கில் இருந்தாலும் அதையும் நீங்கள் கம்ப்ளீட் செய்யணும். இது எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னா பிஎம் கிசானில் 21வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.